தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழனின் உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. முப்பெரும் விழாவில் தமிழில் வணக்கம் சோழ மண்டலம் என கூறி உரையை தொடங்கிய பிரதமர், ராஜராஜன், ராஜேந்திர சோழன் என்ற இரு பெயர்களும் நமது பாரதத்தின் அடையாளம் என பிரதமர் பெருமிதம். சோழ சாம்ராஜ்யத்தின் காலகட்டம் வரலாற்றின் பொற்காலமாக இருந்தது என்றும் பேச்சு. ஜனநாயக ஆட்சி, நீர் மேலாண்மைக்கு முன்னோடியாக விளங்கியவர் சோழர்கள் என பிரதமர் புகழாரம். கங்கை நீரை மீண்டும் காசியிலிருந்து இங்கு கொண்டு வந்தது தனக்கு பெருமை என்றும் பேச்சு. தேசத்தின் பண்டைய கலாச்சார சின்னங்கள் 600க்கும் மேற்பட்ட சிலைகள் வெளிநாடுகளில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் வலிமைக்கு ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துக்காட்டு என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உரை. தமிழ்நாட்டில் ராஜராஜன், ராஜேந்திர சோழனுக்கு பிரம்மாண்ட உருவச் சிலைகள் நிறுவப்படும். முப்பெரும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பூரண கும்ப மரியாதை. கங்கை கொண்ட சோழீஸ்வரரை வழிபட்டார். கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் திருக்கோயிலில் பிரம்மாண்ட கண்காட்சி. கோயில் சிற்பங்கள், புகைப்பட கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. தேவாரம், திருவாசகம், பதிகங்களின் திருமுறைகளை ஓதுவார்கள், பாடினார்கள். முதலாம் ராஜேந்திர சோழன் முப்பெரும் விழாவில் இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி. நான் கடவுள் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஓம் சிவோகம் பாடலை மெய் மறந்து கேட்ட பிரதமர். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ. சாலையின் இரு புறங்களிலும் திரண்டுள்ள பாஜகவினரும் பொதுமக்களும் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு. தமிழகம் வந்துள்ள பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை மனு. தமிழ்நாட்டின் பல வளர்ச்சி திட்ட பணிகளை நிறைவேற்ற வேண்டுமென்று வலியுறுத்தல். சமக்ர சிக்ஷா திட்ட நிதியான 2000 கோடி ரூபாயை உடனடியாக விடுவித்திட வேண்டும். 10 ஆண்டுகளாக செயல்படுத்தப்படாமல் இருக்கும் ரயில் பாதை திட்டங்களை செயல்படுத்தவும் பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு பிரதமர் நரேந்திர மோடி நிரந்தர தீர்வு காண வேண்டும். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கவும் முதலமைச்சர் வலியுறுத்தல். சேலம் உருக்காலையின் மிகை நிலங்களை பாதுகாப்பு தொழில் பூங்காவிற்கு வழங்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை மனு. தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகளாக செயல்படுத்தப்படாமல் இருக்கும் முக்கியமான ரயில் பாதை திட்டங்களை செயல்படுத்திட வேண்டும்.
கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு 50-50 சம பங்கு அடிப்படையில் இணைந்து செயல்படுத்த ஒப்புதல் அளித்திடவும் பிரதமருக்கு முதலமைச்சர் வலியுறுத்தல். திருச்சியிலிருந்து தனி விமானத்தில் டெல்லி புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. 2 நாள் தமிழக சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். முதலமைச்சர் பதவிக்கு தனக்கு தகுதியில்லையா? ராணிப்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுக்கூட்டத்தில் திருமாவளவன் ஆவேசம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடு மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். மிரட்டல் விடுத்த நபர் ஒரே நபரா என போலீசார் தீவிர விசாரணை. தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற தலைப்பில் அன்புமணி 3வது நாளாக நடைபயணம். காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தப்பேட்டையில் நடைபயணம் மேற்கொண்டார். ராமநாதபுரம் பேக்கரும்பில் உள்ள அப்துல் கலாம் நினைவிடத்தில் பொதுமக்கள் அஞ்சலி. அப்துல் கலாமின் 10 ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அஞ்சலி செலுத்திய ஏராளமான மக்கள். பொள்ளாச்சி அருகே விவசாய நிலத்தை அளவீடு செய்ய சென்ற அதிகாரிகள் முன் நில உரிமையாளர் மீது தாக்குதல். உரிய நேரத்தில் போலீசாரை அழைத்தும் உதவிக்கு வரவில்லை என பாதிக்கப்பட்டவர் குற்றச்சாட்டு. கர்நாடகாவில் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழையால் கபினி உள்ளிட்ட அணைகளில் இருந்து 96,000 கன அடி நீர் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து 88,000 கனஅடியாக அதிகரிப்பு. பரிசல் இயக்க குளிக்க தடை. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 1,00,000 கனஅடியாக அதிகரிப்பு. கரையோரங்களில் தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீரானதால் பொதுமக்கள் குளிக்க அனுமதி. 9 நாட்களுக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் பெருமகிழ்ச்சி. சேலம், நாமக்கல் உள்பட 12 மாவட்டங்களில் காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். ஒலிபெருக்கி மூலம் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. அரக்கோணத்தில் இருந்து திருச்சி, ஈரோடு மாவட்டங்களுக்கு விரைந்தது தேசிய பேரிடர் மீட்புக் குழு. காவிரி கரையோர மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் விரைவு. பவானிசாகர் அணையின் நீர்வரத்து 18,589 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியது. தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மழை பொழியும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் இடுக்கியில் வெள்ளத்தில் மூழ்கிய தரைப்பாலம். தரைப்பாலத்தை கடக்க முற்பட்ட இளைஞரின் 2 வீலர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. தெருநாய்களை கருணை கொலை செய்ய தமிழ்நாடு அரசு அனுமதி. தெருநாய்களால் தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்படும் நிலையில் கால்நடைத்துறை அரசாணை வெளியீடு. சந்திரயான் வெற்றிக்கு பின் இந்திய விண்வெளித்துறையில் புத்தாக்க நிறுவனங்கள் வேகமாக வளர்ந்து வருகின்றன. அறிவியல், விண்வெளி பற்றி குழந்தைகளிடையே புதிய ஆர்வம் எழுந்திருப்பதாகவும் மனதில் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு.
ஹரித்வாரில் உள்ள மான்சா தேவி கோயிலில் கடும் கூட்ட நெரிசல். 6 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயமடைந்திருப்பதாக தகவல். சிகிச்சைக்கு பின் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 3 நாட்களுக்கு பிறகு முழுமையாக பணிகளை மேற்கொள்ளலாம் என அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.